இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 9வது நாள். 9வது நாளாகி இன்று இன்றைய சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பொற்பாதத்தை வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு பயபக்தியோடு இந்த ஜெபத்தில் பங்கெடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, இதோ 9வது நாளாகி இன்று இன்றைய சிந்தனைகள் அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய தியானத்தில் இந்த சிந்தனையில் பங்கெடுக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்துள்ளோம் ஆண்டவரே. அன்பிறைவா, பல வேளைகளில் நாங்கள் பாவத்தில் விழுகிறோம். பல சோதனைகள் வரும்போது நாங்கள் விழுந்து விடுகிறோம். எங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி கிடைக்க மாட்டேங்குது. இந்த தியானத்தின் வழியாக, இந்த குறிப்பாக இன்றைய செய்தியின் வழியாக நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை ஜெயிக்க முடியும் என்றும், நாங்கள் எப்படி எங்களுடைய சொந்த விருப்பத்தை செய்யாமல் உம்முடைய விருப்பத்தை மட்டும் செய்ய முடியும் என்பதை இந்த செய்தி வழியாக, இந்த சிந்தனை வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தும் அப்பா. இதற்காக உம்முடைய தூய ஆவியை அனுப்பியருளும். நீங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ளவும், அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் எங்களுக்கு அருளை தாங்கப்பா. இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, ஏற்கனவே சொன்னது போன்று, ஏற்கனவே சொல்வது போன்று நாம் நம்முடைய தியானத்தின் 3வது பகுதியில் இருக்கிறோம். இது அருமையான பகுதிங்க, மிக அருமையான பகுதி. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய ஒரு பகுதி. மற்ற பகுதியும் இருக்கு, இருந்தாலும் இது கொஞ்சம் அருமையா ஒரு மிக முக்கியமானது. அதற்காக தான் சொல்ல வரேன். நாம் இந்த பகுதியில், குறிப்பா இந்த பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த புது வாழ்வை, கிறிஸ்துவ வாழ்வை பற்றி நாம் ஆழமாக தியானித்து வருகிறோம், சிந்தித்து வருகிறோம். இப்போ நான் பழையதெல்லாம் இப்போ திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல. ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் கேட்கும்போது ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஒரு கேள்வி வரலாம், சந்தேகம் வரலாம். அது என்ன சந்தேகம்னா, ஊன இயல்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஊன இயல்பு, அதாவது ஊனியல்பு பற்றி நான் ஏற்கனவே சொன்னது போன்று மீண்டும் ஒரு முறை அதை என்னன்னு சொல்லிடுறேன். அப்புறம் அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ண நல்லா இருக்கும். சந்தேகம் என்னவென்று அப்புறம் சொல்றேன். ஊனியல்புன்னு என்ன? அதாவது கடவுள் ஆதாமை படைத்த பொழுது ஆதாமிடம் கடவுள் ஒரு மரத்தை சுட்டி காட்டி, இந்த குறிப்பிட்ட மரத்தின் கனியை நீ உண்ணக்கூடாது என்று சொன்னார். அது கடவுளுடைய விருப்பம். இந்த குறிப்பிட்ட மரத்தின் கனியை நீ உண்ணக்கூடாது, அது கடவுளுடைய விருப்பம். ஆனால் ஆதாம் என்ன செய்தாரு? கடவுளுடைய விருப்பத்தை செய்யாமல் தன்னுடைய சொந்த விருப்பத்தை செய்தார். சொந்த விருப்பத்தை செய்தார். இந்த சொந்த விருப்பத்தை செய்த பிறகுதான் ஆதாமுக்கு குழந்தைகள் பிறந்தன. அப்ப இந்த சொந்த விருப்பத்தை செய்யக்கூடிய தூண்டுதல் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்தது. அந்த தூண்டுதல் தான் ஊனியல்பு, ஆங்கிலத்தில் ஃப்ளஷ். எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன், எனக்கு பிடிச்சதை நான் பார்ப்பேன், எனக்கு பிடிச்சதை நான் கேட்பேன், எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் போவேன், எனக்கு பிடிச்ச நான் சாப்பிடுவேன், குடிப்பேன். நீங்க யாரு? எனக்கு பிடிச்ச நான் செய்வேன். இதனால தாங்க குடும்ப வாழ்க்கையில, குறிப்பா கணவன் மனைவி மத்தியில பெரிய பிரச்சனை. எனக்கு பிடிச்சது நீ செய்யணும். மனைவி சொல்ற இல்லை, எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன். வேலை செய்ய இடத்துல பிரச்சனை இதுதான்.
திருச்சபையிலும் பிரச்சனை இதுதான், எல்லா இடத்துலையும் பிரச்சனை இதுதான். எனக்கு பிடிச்சி நான் செய்வேன் இந்த ஊன் இயல்பு, வேற ஒன்றும் இல்லை. அப்ப கேள்வி இது, சந்தேகம் இது, ஒரு சிலருடைய சந்தேகம் இது, நாம் ஆதாமிடமிருந்து பிறந்த நம்மை, இந்த ஆதாமின் வம்சத்தை முழுவதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வைத்து அவர் மரித்த பொழுது நாம் எல்லாம் மரித்தோம், நாம் அனைவரும் மரித்தோம், நாம் இறந்துட்டோம். அவர் அடக்கம் செய்யப்பட்ட பொழுது நாமும் அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் உயிர்த்தெழுந்த பொழுது இரண்டாவது மனிதனாக இயேசு கிறிஸ்துவோடு நாம் உயிர்த்தெழுந்த ஒரு புது படைப்புன்னு நீங்க சொன்னீங்க ஃபாதர். எல்லாம் பழசெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னீங்க, புதுசு எல்லாம் வந்துருச்சு, பழசு போயிடுச்சுன்னு சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு இப்பொழுது எங்களுக்கு அந்த ஊனியல்பு போலியே, இப்ப கூட எங்களுடைய சொந்த விருப்பத்தை செய்யக்கூடிய தூண்டுதல் இருக்கு. அதனால தானே நாங்க பாவத்துல விழுறோம், அதனால தானே எங்களுக்கு கோபம் வருது, அதனால தானே தேவையில்லாத மொபைலை நாங்க பாக்குறோம். அந்த ஊனியல்பு இன்னும் இருக்கே, பழசெல்லாம் போச்சுன்னு சொன்னீங்க. அப்போ ஊனியல்பு போலியா? அப்போ இந்த ஊனியல்பு எங்களை விட்டு போலையா? ஒண்ணுமே புரியலையே ஃபாதர். இது அருமையான கேள்வி, பிராக்டிக்கலான கேள்வி. இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் இப்படிதாங்க கேட்கணும். அருமையான ஒரு அனுதின வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைய நீங்க கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷங்க. தூய ஆவியானவர் உங்களுக்கு பதில் சொல்லுவாரு. ரைட்டு, ஒண்ணு மறந்துடாதீங்க, ஒரு காலத்துல நானும் கேட்ட கேள்வி இதுதான். சரி, அப்ப ஊனியல்பு போலையா? அது இருக்கே, என்ன பதில்? அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு திருமணமான தம்பதியர்கள் 5 வருடங்கள் ஆச்சு, 8 வருடங்கள் ஆச்சு, குழந்தைகள் இல்லை. அவங்களுடைய என்ன வேதனை, எவ்வளவு பெரிய வேதனை. அப்போ ஒருத்தர் இந்த வேதனை புரிந்து கொண்டு ஒருத்தர் வராரு, உங்களுக்கு இத்தனை வருஷமாயி குழந்தைங்க இல்லைன்னு சொல்றீங்க, நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய விரும்புறேன், என்ன செய்ய போறீங்க? ஏதோ மெடிசின் மருந்து கொடுக்க போறீங்களா, ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், நீங்க ஆசையா கேட்குறீங்க, குழந்தை கிடைக்க மாட்டேங்குது. நான் ஒன்று செய்ய போறேன், எனக்கு ரோபோட்டுங்கிற மெஷினை செய்ய தெரியும், அதற்குரிய படிப்பெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ரோபோட் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், ரோபோட் மெஷின். அந்த ரோபோட்டு 2 ரோபோட்டு ஒன்றுக்கு பதிலாக 2 உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். அது எல்லா வேலையும் உங்க வீட்டில் செய்யுங்க. வீடை சுத்தம் பண்றதும், சமையல் பாத்திரங்கள்லாம் கழுவுறதும், எல்லாம் நீங்க என்னென்ன கட்டளை கொடுக்குறீங்களோ அந்த வேலையெல்லாம் இந்த ரோபோட் செய்யுங்க. நீங்க சொல்றதெல்லாம் அந்த ரோபோட் கீழ்ப்படுவீங்க. அது உங்களுக்கு அது பத்தாத உங்களுக்கு. அப்ப அதை கேட்ட தம்பதியர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு என்னை விட நல்லா தெரியும். என்ன சொல்லுவாங்க? யோ, எங்களுக்கு 2 ரோபோட் என்ன 20 ரோபோட் நீங்க செஞ்சு கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாயா, எங்களுக்கு ஒரு குழந்தைய குடியா. அதுக்கு என்னையா வழி சொல்லுங்க. ஒரு குழந்தை, அது கீழ்ப்படியதோ கீழ்ப்படியலையோ அது வேற, எங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுங்கப்பா. அதுக்கு என்னங்க நாங்க செய்யணும் சொல்லுங்க. ரோபோட் 20 என்ன 200 ரோபோட் கூட எங்களுக்கு தேவையில்லை, ஒரு குழந்தை போதும். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ஊனியல்பை கடவுள் எடுத்துட்டார்னு வச்சுக்கோங்க. என்னுடைய சொந்த விருப்பத்தை செய்யக்கூடிய தூண்டுதல் கடவுள் வெளியே எடுத்துட்டார்னு வச்சுக்கோங்க. நாம எல்லாம் ரோபோட்டா மாறிடுவோம், ஒரு மெஷினா மாறிடுவோம், இயந்திர மனுஷனா மாறிடுவோம். சொந்த விருப்பத்தை இந்த விருப்பத்தை கடவுளை இந்த தூண்டுதலை எடுத்துட்டார்னு வச்சுக்கோங்க, நம்ம ரோபோட்டா மாறிடுவோம். கடவுளுக்கு ரோபோட் தேவையில்லைங்க, கடவுளுக்கு மக்கள் பிள்ளைங்க தான் தேவை. மோட்சத்துல அவர் ஒரு நாள் பார்க்கும்போது அங்க எல்லாம் ரோபோட்டா இருக்குன்னா அது வேண்டாம், அவருக்கு தேவையில்லை. அவருக்கு வேண்டியது அவருடைய பிள்ளைங்க. அவருக்கு ஊழியம் செய்ய, வேலை செய்ய வான தூதர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க, அது போதும். அவருக்கு ரோபோட் தேவையில்லை, அவருக்கு வேண்டியது மக்கள், பிள்ளைங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால அவருடைய ஞானத்துல அவர் அருமையான ஒரு காரியம் செஞ்சார். நாம் 2ஆம் மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சத்துல வந்தாலும், ஒரு புதிய எல்லாம் பழசு போய் ஒரு புதிய படைப்பாக கடவுள் நம்மளை உண்டாக்கினாலும் படைத்தாலும், இந்த ஊனியல்பு மட்டும் அவர் வெளியே எடுக்கல, அது உள்ளேயே வச்சுக்கிட்டாரு. ஏன்னா நம்முடைய நன்மைக்காக.
அவருடைய ஆசை என்னன்னா, இந்த ஊனியல்பை நீ ஜெயிக்கணும். உன்னுடைய சொந்த விருப்பத்தை செய்யற அந்த தூண்டுதலுக்கு அதை நீ ஜெயிச்சு காட்டணும். நீதான் என் மகன், நீதான் என் மகள் என்று சொல்லி அதை வச்சிருக்காரு. அப்ப அப்படியே விட்டுட்டாரா? இல்ல. புதிய படைப்பாக மாறிட நம்மை அவர் என்ன செஞ்சாரு? இந்த ஊனியல்பை அங்கேயே வச்சிருக்காரு. ஆனா என்ன செஞ்சாரு? அந்த ஊனியல்பை விட, அந்த சொந்த விருப்பத்தை செய்யக்கூடிய தூண்டுதலை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த வல்லமை உள்ள வேற ஒன்றை நமக்குள்ள வைத்தார். அந்த ஊனியல்புல ஒண்ணும் கிடையாதுங்க. அதை விட இதை இந்த ஊனியல்பை ஜெயிக்க அதை விட பல மடங்கு வல்லமை உள்ள சக்தி உள்ள ஒன்றை நமக்குள்ள அவர் தந்தார். அதனுடைய பெயர் தான் அருள், கிரேஸ். பல முறை இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஆனா இது நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அருளுங்கிற வார்த்தை பைபிள்ல 2 அர்த்தத்துல வருது. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, 2 அர்த்தத்துல இது வருது. ஒரு அர்த்தம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வருது. ஒரு அர்த்தம் என்னன்னா, கடவுளுடைய தயவு என்ற அர்த்தத்துல வருது. நோவா கடவுளுடைய பார்வையில் அருள் பெற்றவராய் இருந்தார் அப்படின்னா, நோவா கடவுளுடைய பார்வையில் தயவு பெற்றவராய் இருந்தார், இரக்கம் பெற்றவராய் இருந்தார். அது ஒரு அர்த்தம். அதே இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன். புதிய ஏற்பாட்டுல மரியாளை பற்றி வானதூதர் சொல்வார். அந்த வாழ்த்து செய்தி சொல்லும் போது தூதர் எப்படி மரியாதை சொல்லி வாழ்த்துகிறாரு? அருள் நிறைந்தவளே, அதாவது ஓ ஹைலி ஃபேவர்டு ஒன், ஓ ஹைலி ஃபேவர்டு ஒன், அருள் நிறைந்தவளே. அதாவது கடவுளுடைய தயவை மிகுந்த அளவில் பெற்றவளே, கடவுளுடைய இரக்கம் மிகுந்த அளவில் பெற்றவளே. ஓ ஹைலி ஃபேவர்டு ஒன். ஃபேவர்ங்கிற வார்த்தை தயவு என்ற வார்த்தைக்கு சமம். God showed ஃபேவர்னா கடவுள் தயவு காட்டினார் அர்த்தம். அப்போ இந்த அருளுங்கிற வார்த்தை ஒரு அர்த்தம் என்னது? தயவு. கடவுள் அருளால் நீ மீட்கப்பட்டாய்னா கடவுளுடைய தயவால் நீ மீட்கப்பட்டாய். உன்னுடைய சக்தினால் அல்ல, கடவுளுடைய தயவினால். அதான் கடவுளுடைய அருளால் உங்களுக்கு அவர் மீட்பு தந்தார். கடவுளுடைய அருள் ஒரு அர்த்தம், தயவினால், இரக்கத்தினால். இன்னொன்னு வேறொரு அர்த்தம் ஒன்று உண்டு. அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போவது. அதுதான் அந்த வல்லமை என்று சொன்னேன். அதுதான் கடவுளுடைய வல்லமை. இன்னொரு அர்த்தம், வல்லமை மட்டும் இல்ல, கடவுளுடைய வல்லமை. அதுதான் இன்னொரு அர்த்தம். அதுதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் வழியாக நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட மாபெரும் கொடை. அப்பா, மாபெரும் கொடை. இது எவ்வளவு மேன்மையானது இன்னும் பல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அறியாமல் தெரியாமல் இருக்கிறார்கள். இதனால் பாவத்திற்கும் பல தீய பழக்க வழக்கத்திற்கும் அவர்கள் அடிமைகளாக போய்விடுகிறார்கள். இந்த அருள், கிரேஸ், அது இந்த அருளுக்கு நல்ல எடுத்துக்காட்டு பவுலடிகளார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். பவுலடிகளாருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு உடல்ல முள்ளோ ஏதோ பிரச்சனை வந்துச்சு. ஒரு முள், உடலில் ஒரு முள். உடனே இந்த முள்ளை கடவுள் எடுத்து விட வேண்டும் என்று 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை அவர் வேண்டினாரு. அப்ப கடவுள் சொன்ன பதில் உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும், நமக்கு நல்லா தெரியும். என்னுடைய அருள் உமக்கு போதும், என்னுடைய அருள் உமக்கு போதும் என்று சொல்லி அடுத்த லைன் கடவுள் என்ன சொல்றாரு? வலுவன்மையில்தான் என்னுடைய வல்லமை விளங்கும். வலுவன்மையில்தான் என்னுடைய வல்லமை. வல்லமை மட்டுமல்ல, யாருடைய வல்லமை? என்னுடைய வல்லமை. அப்ப முதல் லைன்ல அருள் என்ற வார்த்தை பயன்படுத்திய கடவுள் 2வது வரியில லைன்ல அருளுக்கு பதிலா என்னுடைய வல்லமை என்ற வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார். அப்போ அருள் என்றால், கிரேஸ் என்றால் இந்த 2வது அர்த்தம் கடவுளுடைய வல்லமை. வேற என்னங்க வேண்டும்? என்னங்க ஊனியல்பு?
ஊன் எலும்பெல்லாம் தூசிங்க. இந்த அருள் கடவுளுடைய வல்லமை நாம் பெற்றுக்கொண்டால், நமக்குள்ளே வந்தால், வேற என்னங்க, எல்லா ஊனெலும்பையும் ஜெயித்து நாம் வாழ முடியும். அப்படி வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். இந்த வல்லமை வேற அர்த்தத்தை சொன்னால் அது கடவுளுடைய வாழ்வு. 33 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருக்குள்ள இருந்த அந்த டிவைன் லைஃப், அந்த வாழ்வு, அதுதான் இந்த அருள், அதுதான் இந்த கிரேஸ், அதுதான் இந்த வல்லமை. வேற என்னங்க வேண்டும்? வேற என்னங்க வேண்டும் கிறிஸ்துவ வாழ்வுக்கு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த வாழ்வு அப்படியே நமக்கு உள்ள வந்துச்சுன்னா அப்புறம் வேற என்ன வேண்டும்? எல்லா விதமான ஊன இயல்பையும் நாம ஜெயிக்க முடியுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை ஜெயித்து காட்டினார். அதனாலதான் அவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு முன்மாதிரி. கிறிஸ்துவ வாழ்வு என்பது கிறிஸ்து வாழ்ந்த வாழ்வு. அந்த ஊன இயல்பு அவருக்கு இருந்துச்சு. அதனால தான் அவர் நமக்கு ஒரு முன்மாதிரி. ஒவ்வொரு நாளும் அந்த ஊன இயல்பை அவர் ஜெயித்து காட்டுற ஒரு போராட்டம் இருந்துச்சு. ஒரு வசனம் பார்ப்போம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 1 வசனம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 1 வசனம். ஊனுடலில் இயேசு கிறிஸ்து துன்புற்றார். ஊனுடலில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துன்புற்றார். அதாவது அந்த சோதனை வரும்பொழுது, தன்னுடைய சொந்த விருப்பத்தை செய்ய வேண்டும் என்பது அந்த எண்ணம் வரும்பொழுது, அந்த தூண்டுதல் வரும்போது, அந்த விருப்பத்தை தூய ஆவியின் வல்லமையால், அவர் கொண்ட அந்த வாழ்வின் வல்லமையால் அந்த விருப்பத்தை மரணத்திற்கு உட்படுத்தினார். நோ, இன்றைக்கு அதே வல்லமை அந்த இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தில் வந்த நமக்கு அவர் அதை தந்திருக்கிறார். இதுதான் புதிய வாழ்வு, இதுதான் புதிய மனிதன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பலர் கேட்கிறார்கள், நாங்கெல்லாம் இப்படி பாவம் செய்யாம வாழ முடியுமா? நாங்கெல்லாம் எங்களுடைய சொந்த தீய இச்சைகளுக்கு அடிமைகளாக வாழ முடியுமா? கண்டிப்பா முடியுங்க. முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு முடியாது. இதெல்லாம் யாருக்கு முடியும்? இந்த லைஃப்ல யாருக்கு வாழ முடியும்? எல்லாம் பிரசங்கம் தான். யாருக்கு முடியும்? இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு முடியாது. 100 வருஷம் 200 வருஷம் அவனால முடியாது. ஆனா பவுல் அடிகளார் பாருங்க, அவரும் எவ்வளவு கஷ்டப்பட்டார் இந்த சோதனையில. அவர் சொல்றாரு, ரோமருக்கு எழுதிய கடிதம் 7வது அதிகாரம் 8வது வசனம். இந்த ரோமர் கடிதம் அடிக்கடி பயன்படுத்துறேன், அதனால தான் முன்னாடியே பருவம் 3ல இந்த கடிதத்தை ஆழமா படிச்சோம். சரி, ரோமருக்கு எழுதிய கடிதம் 7வது அதிகாரம் 8வது வசனத்துல அவர் சொல்றாரு, பாவம் வாய்ப்பெடுத்து எனக்குள்ள, பவுலடிகளார் சொல்றார், எனக்குள்ள எல்லா விதமான ஆசைகளையும் தூண்டியது. எல்லா விதமான ஆசைகளும் தூண்டியது. ஓப்பனா சொல்றாரு பாருங்க, ஹானஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓப்பனா சொல்றாரு, எல்லா விதமான ஆசைனா எல்லா விதமான ஆசை. எந்த விதமான ஆசைன்னு கேட்காதீங்க, அவர் எல்லா விதமான ஆசைன்னு சொல்லிட்டாரு. அப்ப எல்லா விதமான ஆசையும் தூண்டியது அவருக்குள்ள வந்துச்சு. இப்ப எப்படி தப்பிக்கிறது? அந்த அதிகாரத்தை கடைசி வசனத்துக்கு போகணும். 24, 25வது வசனம். அதாவது ரோமர் 7வது அதிகாரம் 24, 25 வசனம். அவர் கதறினாரு பாருங்க. ஓ இறங்கத்தக்க மனிதன் நான். அந்த கதறல் வருமா? அது வந்துச்சுன்னா பிரச்சனை தீர்ந்துருச்சுங்க. ஓ இறங்கத்தக்க மனிதன் நான், இந்த சாவுக்குள்ளாகும் உடலிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார்? என்னால் முடியலையே, ஒவ்வொரு நாளும் இந்த ஆசைகள் வந்துட்டே இருக்கே, என்னை யார் விடுவிப்பாங்க? அப்புறம் அவரே பதில் சொல்றாரு பாருங்க. அவர் தெரிஞ்சு போச்சு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் எனக்கு விடுதலை தருவார். யார் வழியாக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக. எனவே அவருக்கு நன்றி, நன்றி. அடுத்த வசனம் பாருங்க. இந்த சாப்டர் டிவிஷன், இந்த அதிகாரமா ஒவ்வொரு பிரிக்கிறது நம்ம செஞ்சது, நம்ம படிக்கிறதுக்காக அப்படி செஞ்சது. ஆனா பவுலடிகளார் ரோமருக்கு கடிதம் எழுதும்போது ஒவ்வொரு அதிகாரமா பிரிக்கல. அப்ப இந்த கடைசி வசனம் முடிஞ்சோடனே அடுத்த வசனம் 8வது அதிகாரம் 1 வசனம்.
இந்த கடைசி வசனம் 7ல் முடிஞ்சோடனே 8வது அதிகாரத்துல முதல் வசனம் அது சொல்றாரு, அதற்குடைய பதிலை கொடுக்கிறாரு, அதுக்குடைய விடையை கொடுக்கிறாரு. முதல் வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவர்களுக்கு, அந்த இணைந்திருப்பது தாங்க ரகசியம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவருக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது, குற்ற உணர்வு வேண்டாம், நீங்க இந்த மாதிரி கவலைப்பட வேண்டாம், நீங்க ஜெயிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போருக்கு நம்ம பார்த்த எப்படி இணைந்திருக்க முடியும்னு, இணைந்திருக்கும் போது தாங்க அந்த வாழ்வு நமக்குள்ள வருகிறது. இப்போ ஒரு மரத்தோட கிளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கிளையினால ஒன்றும் இனிப்பான மாங்காவோ இல்லை கனியோ உண்டாக்க முடியாது, உற்பத்தி செய்ய முடியாது. அந்த கிளைக்கு சக்தியே கிடையாது. ஆனா அந்த கிளை அந்த மரத்தோட சேர்ந்து இருக்கும்போது, பற்றி பிடித்திருக்கும் போது, அந்த மரத்துக்குள்ள இருந்து ஒரு சார் இந்த கிளைக்குள்ள வருதுங்க. இந்த கிளைக்குள்ள அங்க அருமையான மாம்பழத்தை அதை உற்பத்தி செய்யுது. கிளை ஒண்ணும் செய்யல. நீங்க அந்த கிளைகிட்ட கேட்டு பாருங்க, இவ்வளவு அருமையான மாம்பழத்தை எப்படிப்பா உற்பத்தி பண்ண? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் அந்த மரத்தோட சேர்ந்து பற்றி பிடிச்சேன், அவ்வளவுதான். அது என்னமோ அதுக்குள்ள இருந்து உள்ள எனக்குள்ள வந்துச்சு, இந்த அருமையான மாம்பழம் வந்துச்சு, என்ன அதிசயம். அப்படிதான் கிளை சொல்லும். அன்பான, இதுதான் கிறிஸ்தவன். நீங்க நானும் கையை காலை போட்டு அடிக்க வேணாம், தேவையில்லை. இந்த கிறிஸ்தவ வாழ்வாழ, தூய்மையான வாழ்வாழ கையை காலை போட்டு அடிக்க தேவையில்லை. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒண்ணு, அந்த இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும். வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். அதுதான் நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையில் தாங்க எல்லாம் நடக்குது. நீதிமான் விசுவாசத்தினால் வாழ்வான், நீதிமான் நம்பிக்கையினால் வாழ்வான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப 8:1 அது 8:2 ரோமர் 8:2வது வசனம் மீண்டும் அதை ரிப்பீட் பண்ற பவுலடிக்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வளிக்கும் தூய ஆவியின் சட்டம் பாவத்தின் சட்டத்திலிருந்தும் சாபத்தின் சட்டத்திலிருந்தும் விடுதலை தருகிறது. இப்ப புதிய ஒரு சட்டம் உள்ள வந்துச்சு. இது வரைக்கும் நமக்கு இருந்தது பாவத்தின் சட்டம், சாபத்தின் சட்டம். பாவம் செய்யறோம், அதுல விடுதலை இல்லை. இப்ப புதிய ஒரு சட்டம் உள்ள வருது, தூய ஆவியின் சட்டம். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போருக்கு. அந்த ஊனியல்பின் சட்டத்தை விட மேலான சட்டம். இந்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, the spirit of grace. அதாவது எபிரேயர் 10வது அதிகாரம் 29வது வசனம், எபிரேயர் 10வது அதிகாரம் 29வது வசனம். அந்த இடத்துல அந்த கடைசி லைன்ல இங்க பாத்தீங்கன்னா அருள் தரும் ஆவியானவர் இருக்கும். அருள் தரும் ஆவியானவர். இந்த அருளை, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த வாழ்வை நமக்குள்ள கொண்டு வருபவர் ஆவியானவர். அப்ப ஆவியானவர் உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வாழ்வு நமக்குள்ள வருகிறது. அதுதான் அருள், அதுதான் கிரேஸ். நம்ம கையை காலை போட்டு அடிக்க தேவையில்லை. இனி வாழ்வது நான் அல்ல, நான் வாழ்ந்தேன்னா இந்த ஊனியல்புக்கு அடிமையாயிருவேன். இனி வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது ஆண்டவராக கிறிஸ்து, எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார். நான் சிலுவையில் அறையப்பட்டுள்ளேன். பவுலடியார் சொன்ன வார்த்தை நமக்கு தெரியும். கலாத்தியர் 2வது அதிகாரம் 19-20 மட்டும் சொல்லக்கூடாது. 20 என்னது? இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். எல்லாம் அதை தான் சொல்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? 19வது வசனத்துல, நான் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டேன். அதனால அதை விட்டுறாதீங்க, அதை பிடிச்சுக்கோங்க. நான் சிலுவையில் அவரோடு இணைந்து சிலுவையில் அறையப்பட்டேன். எனவே இப்போது இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறார். அந்த கிரேஸ், அருள், தூய ஆவியானவர் கொண்டு வருகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருளுக்காக ஜெபிப்போம். இந்த வல்லமைக்காக, கடவுளுடைய வல்லமைக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, தூய ஆவியானவரே, இந்த வல்லமை எனக்கு தாங்க. நாளைக்கு இல்ல, இன்றைக்கே தாங்க. என்னுடைய தீய பழக்க வழக்கங்கள், பல பாவத்திற்கு அடிமையா இருக்கேன். கோபம், தீய இச்சைகள், தீய சிந்தனைகள், கட்டுக்கடங்காத பாலுணர்வு, எனக்கு விடுதலை இன்னைக்கு வேணும் ஆவியானவரே. இந்த வல்லமை, அந்த கிரேஸ், அருள் எனக்கு தாங்க. நானும் இயேசுவோடு இணைந்திருக்கிற அந்த அருளை எனக்கு தாங்க. நிச்சயமாக அவர் கொடுப்பாருங்க. ஒரே ஒரு காரணம். என்ன காரணம்? இதுவே தகுந்த காலம்.
வணக்கம்.